நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. மலை மக மலையரசன் திருமக வால்மதிய அம்பிக வந்தருள வேணும். இடம் இருக்கும் கலை மக எனக்கருள வேண்டும். சிவனனைந்த பெருமா எல்லாத்துக்கும் பெரியவர் தான். சிவனனைந்த பெருமா சிவனாருட கதைகள் பாடி சிவனாருட கதைகள் பாடி செந்தில் ஆண்டவனே அருள் புரி. அப்போ பிரம்மலோகம் தன்னதியிலை பிரம்மலோகம் தன்னதியில யாரெல்லாம் வாழ்ந்துவார்? பிரம்மரிஷி என்பவரோ அவர் மனைவி பொன்னுருகி. பிரம்மரிஷி என்பவர்க்கும் பொன்னுருகி பெண்கோடிக்கும் பேரை சொல்ல பிள்ளை இல்ல. மன்னவனும் தேவியோ மன்னவனும் தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். உடலு நல்ல ஒச்சுமையா நகமு நல்ல நலமுடனே பூவு நல்ல வாசம் போலே. ஹலோ ஹலோ அண்ணா பவுசுடனே வாழ்ந்து அப்படியாக பிரம்மலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா பிரம்மரிஷிக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுருகி என்ற பெண்ணாளுக்கும் ஆமையா பிரம்மரிஷிக்கும் பொன்னுருகிக்கும் சரி இரண்டு பேர்களுக்குமே மாலை மனம் சூடி ஆமா அண்ணன் 12 வருடகாலங்கள் கடந்தது. கடந்தத 12 வருடகாலம் ஆச்சே. சொத்துல குறை உண்டா? கிடையாது இல்ல. சுகத்திலே தாழ் உண்டா? இல்ல. மண்ணுல குறை உண்டா? இல்ல. இருந்தாலும் ஒரே ஒரு குறை. அது என்ன குறைன்னு ஐயா? என்ன உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனி என்று சொன்னா என்ன கனி இருக்கு? மாங்கனி இருக்கு, பலாக்கனி இருக்கு, சப்போட்டா இருக்கு, ஆப்பிள் கனி இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு, அண்ணாச்சி பழம் இருக்கு, சப்போட்டா இருக்கு. இதெல்லாம் தவட்டாத கனி தானே. அதானா ஒன்னு 50 பேரும் திண்ணி பண்டாரமுங்க. அவன் தொட்டு கொடுத்துவாங்கன்னா என்ன சொல்ல மாட்டான். உலகத்துல என்ன கனியிலே திகட்டாத கனி என்று சொன்னா அதுதான் பிள்ளை கனி. எப்படி? உலகத்துல எத்தனை செல்வம் இருந்தாலும் பிள்ளை செல்வத்தை போலே சிறந்த செல்வம் எங்கேயும் கிடையாது. ஆமா கிடையாதுல்ல. பிள்ளை இல்லாத கவலையினாலே ஆமா பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் சரி வடக்கு கோட்டை வாசல்ல ஆமா பகவானை நினைத்து ஒரு யாகம் வளர்க்கணும். என்ன 1008 கும்ப கலசம் வைத்து 1008 கும்பத்துக்கும் தலைமை கும்பமாக சிவகும்பத்தை வைத்தார். எத்தனை கும்பம் இருந்தாலும் 1008 கும்பத்துக்கும் அதிக கும்பமே அண்ணாவி கும்பம் சிவகும்பம் தான்.
சிவகும்பத்துல ஆமா ஒரு செவ்வரளி மாலைய போட்டு போட்டு செங்காவி அஸ்திரம் உடுத்தி சரி அந்த சிவகும்பத்துக்கு முன்னால ஆமா ஒரு யாகம் வளர்க்காங்க. வளர்க்காங்க. யாரு? யாரு? ஐயா பிரம்மரிஷி என்பவரோ, பிரம்மரிஷி என்பவர் பொன்னுருகி பெண்கோடியோ யாகம் அது வளர்த்தாங்கோ. யாகம் அது வளர்க்கும் போது பிரம்மரிஷி யாகத்தில ஆண்டவனின் அருளாலே 1008 கும்பம் வைத்து ஒரு யாகம் என்பது 7 வகை எண்ணெய் 21 வகை சுப்பி. சுப்பி வகை. இந்த 21 வகை சுப்பிகளை போட்டு யாகம் வளரும் போது யாகத்தை சுத்தி தவம் இருக்கார் பிரம்மரிஷியும் பொன்னுருகியும். அப்போ இவருடைய யாகம் அது கைலாசம் வருவதையா பார்த்தார சிவபெருமா அம்மா அம்மா பார்வதிய புகையா வருவதென்ன பார்வதியா கேட்ட போது ஏண்டி அம்மா பார்வதிய பிரம்மலோகம் தன்னாதி பிரம்மரிஷி பொன்னுருகி பிள்ளை வர வேணும் என்று பிள்ளை வர வேணும் என்று அவங்க யாகம் அது வளர்க்கா யாகம் அது வளர்க்கும் போது பிரம்மரிஷியுடைய தலையெழுத்த பார்க்கணும். சித்திரபுத்திரன் ஐநார வரவழைத்து பிரம்மரிஷிக்கும் பொன்னுருகியாளுடைய தலையெழுத்த பார்க்கும் போது எதற்காக யாகம் வளர்க்காங்க? பிள்ளை வர வேணும்னு. பிரம்மரிஷிக்கும் பொன்னுருகியுடைய தலையெழுத்த பார்க்கும் போது பொன்னுருகி அம்மாளுடைய கற்பத்தில குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கருவில பிறக்காம எப்படி குழந்தை பிறக்கணும்னு பார்க்கும் போது பார்க்கடலே பள்ளி கொண்ட பரந்தாமனே வந்து பிரம்மரிஷிக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு விதி இருக்கு. 1008 கும்பத்துக்கும் அதிக கும்பம் அண்ணாவி கும்பம் சிவகும்பத்துல ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து 12 வயது வரைக்கும் தான் பிள்ளையாக இருக்கணும். 12 வயதுக்கு பிறகு தெய்வ பிறவியாக பிறக்கணும்னு விதி இருக்கு. அப்போ வாருங்கோ பெருமானே, வாருங்கோ பெருமானே, இரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அப்போ வாருங்கோ பெருமாளே, பிரம்மரிஷி யாகத்தில குழந்தைய பிறக்கணுமே வாய் திறந்து சொன்னவோ ஆட்டும் என்று சம்மதித்து யாகம் அது வளரும் போது வெள்ளி உதயமா விடிய கால நேரமா அதிகால வேளையில அருணன் உதயம் போல யாகமது வளரும் போது 1008 கும்பத்திலும் அதிக கும்பம் சிவகும்பந்தான். சிவகும்பத்தில பிறந்தாரே ஏ பிறந்தாரே ஏ நாராயணன் எம்பெருமா
பிரம்மரிஷி யாகத்தில பிரம்மரிஷி யாகத்தில ஒரு ஆண் குழந்தை பிறக்குதையோ. ஆண் குழந்தை பிறக்கும் போது பொன்னுருகியம்மா பிள்ளைய பார்த்தான். ஏ மன்னவா, அங்க பாரும் பிரம்மரிஷியுடைய யாகத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கையா. அந்த சிவ கும்பத்துல பிறந்த பிள்ளைய பார்க்கும் போது அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு அண்ணே. அப்போ வாரி எடுத்தால வலது கண்ணு முத்தமிட்டால் பிரம்மரிஷி என்பவரும் குழந்தை வந்து பிறக்கும் போது ஏந்தி எடுத்தால் இருபுறமும் முத்தமிட்டால் பிறந்ததொரு குழந்தைக்கு தான் பெயரதுதான் கொடுக்கணும். சிவ கும்பத்தில பிறந்ததாலே செல்ல மகன் சிவ கொழுந்து அப்பா செல்ல மகனான சிவக்கொழுந்து சிறப்புடனே பேர் கொடுத்தார். அப்போ சிவக்கொழுந்து பாலகன அம்மாவான பொன்னுருகி ஊட்டி வளர்த்தாலே உடம்பு எல்லாம் நெய்யுருக பூமியில விட்டமான மகனான சிவக்கொழுந்து பொற்பாதம் நோகும் என்று தரையதில விட்டமானால் தண்டக்காலு நோகும் தோளாதில தொட்டில் தொடையதில நடவர மார்பதில தொட்டில் சிவக்கொழுந்து பாலக மடியதில நடவர நாலு ஒரு மேனியோ பிள்ளைய நலமோடு வளர்த்துவார். சிவக்கொழுந்து பாலகன வளர்த்து வருங்காலத்தில 6 மாதம் ஒரு வயதா ஊண்டு தவண்டுவா 2 வயதா நடந்து வாரான் சிவக்கொழுந்து 3 வயதுமா முடியறைக்கு காதுங்கூட்டி முத்தால கடக்கம் போட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தா கடக்கம் போடணும். பொட்டை பிள்ளை பிறந்தா கம்மல் போடணும். இப்ப ஆம்பளை பிள்ளையும் காத்துல கம்மல் போட்டு அடையுது. கடுக்கம்னா கட்டை விரல் தண்டி இருக்கும். கடுக்கம்னா எப்படி இருக்கும்? ஆமா கேட்டீங்களா? நம்ம தாளக்காரருக்கு 2 காத்துலையும் போட்டு மூக்குலையும் போட்டு விட்டுறோம்யா. அப்போ சிவக்கொழுந்து பாலகன 5 வயதா அரிச்சுவடி படித்துவார். 7-8 வயதுமா செல்ல மகன் சிவக்கொழுந்து எல்லா கலைகளையும் கச்சுனந்தான். சிவக்கொழுந்துவுக்கு வயசு 7 வயசு. ஆமா. இதுல ஒரு அதிசயத்தை பாருங்க. அது என்ன அதிசயம்னா, ஏற்கனவே ஆமா பிரம்மரிஷியுடைய குடும்பம் சரி சிவபெருமானுக்கு சிவபூஜையை செய்யக்கூடிய சிவனடியாருடைய குடும்பம். ஆமா, சிவ தொண்டுகள் செய்யக்கூடியவர்கள். சிவ தொண்டுனா என்னையா? என்ன சிவபெருமானுக்கு டெய்லி பூஜை பண்ணக்கூடியவங்க. தினமும். ஆமா, தினமும். டெய்லி இல்ல, அல்லும் பகலும். ஆமா, இங்கிலீஷ்ல டெய்லி. அதாவது என்ன அல்லும் பகலும் 60 நாளிகையும் நாளிகையும் காலையில எழுந்திருக்கணும். ஆமா,
முறைப்படி பூஜை செய்யறதுக்கு நேரம் என்ன தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம். நம்ம பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில. பிரம்ம முகூர்த்தம்னா என்னது? என்ன அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் பல்ல தேய்க்கணும். ரெண்டாவது குளிக்கணும். மூணாவது திருநீர் பட்டைய போடணும். நாலாவது கோயிலுக்கு பூக்கூடல் எடுத்துட்டு கிளம்பிடணும். பூக்குடை எடுத்துட்டு பூக்கூடல். அப்படியா? ஆமா. குடலு ஊர்ல குடலு தான் எடுப்போம். ஆமாங்க, குடல். அவர் சொன்ன மாதிரிலாம் இருக்கு. யாருன்னு? அதாவது சிவபூஜையை செய்ய வேணுமானா 4வது சாமம் எழுந்தரித்து ஐயோ 4வது சாமம் போல் 4வது சாமம் போல் எழுந்தரித்தான் சிவக்கொழுந்து 4வது சாமமானா காகம் வந்து பறக்கா கருங்குருவிலாந்தாது சிட்டு பறக்காது சிறுகுருவிலாந்தாது பார்த்தானே சிவக்கொழுந்து சிவபூசை செய்வதற்கு ஐயா வாரானே ஒரு முகமா ஒரு முகமா சிவபூசை செய்வதற்கு வாராணி சிவக்கொழுந்து நகத்தாள பூவெடுத்தால் நஞ்சி விஞ்சி போகும் என்று விரலாள பூவெடுத்தால் வெம்பித்தான் போகும் என்று களத்தாள பூவெடுத்தால் காம்பளி போகும் என்று சிவக்கொழுந்து தங்க துரட்டி வெள்ளி கூட தங்கத்தால துரட்டி செய்தான், வெள்ளியால கூட செய்தான். நந்தவன தோட்டத்துல பூவை பறித்து சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பூசை செய்தான் சிவக்கொழுந்து. ஐயா 4 கால பூசைக நடத்தி வாரான் ஒரு முகம். அண்ணன் உண்ண மறந்தாலும் அரண் பூச மறக்கலைய சோறு உண்ண மறந்தாலும் சோறு உண்ண மறந்தாலும் சுக்கம் பூசையத்தான் அண்ணா பாலகந்தான் சிவக்கொழுந்து பூசை எது செய்யும் போது அதாவது இவன் பூசை செய்ய செய்ய இறைவனுடைய அருளால இவனுக்கு இந்திர பட்டம் கிடைக்கிறதுக்கு. இந்திரவட்டம் கிடைக்க இருப்பதால தெய்வேந்திரம் பார்த்தான், இறைவா அவனுக்கு இந்திரவட்டம் கிடைச்சா நான் எங்கய்யா போவேன், அதனால எப்படியாவது சிவக்குழந்தையுடைய பூசையை முடக்கணும், கண்டிப்பா முடக்கணும். என்னைக்கு சிவன் ராத்திரி அன்று அவன் 4 கால பூசைகளை செய்யக்கூடாது என்று சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் சாமனடு சாமம் போல சதிசாம வேலையில நஞ்சி ஓட்ட நஞ்சரு நடுச்சாம வேலையில பாராணை இந்திரனும் செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிவக்குழந்து கோட்டையில சிறகு தட்டி கூவுகிறான். தகதகதை அப்போ சிவக்குழந்து கோட்டையில சிறகு தட்டி கூவுகிறான். பதறி முழித்தான். மேல இசை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வரவும் அப்படியாக பூசையை செய்வதற்காக நந்தவனத்துக்கு வரும்போது கங்காதேவி முழிக்கல, பூக்கள் எல்லாம் மொட்டுகளாகவே இருக்கு. இது என்ன அநியாயம்? அப்போது சிவனும் பெருமாளுமாக
மானும் கலையுமாக ஆடினார்கள். ஆமையா சிவக்குழந்து மாநாட்டத்தை கண்டா மறையொன்பு செய்ய மறந்தான். மறந்தானே மறந்தானே. வெள்ளி கூடைய அசை தலைக்கு வைத்து அசந்து உறங்குகிறான். ஆம்போ தேவர்களெல்லாம் வில்வ மரத்தை உண்டாக்கி வில்வ இலைய பறிச்சு சரி சிவபெருமானுடைய பூசையை முடிச்சாங்கோ. ஆமையோ மறுநாள காலையில வெள்ளி உதயமாச்சு. ஆமா நம்ம பூசை முடங்கி போச்சே. போச்சே. அப்படி என்று சிவக்கொழுந்து கண்ணீர் விட்டு அழுதான். ஆமா இறைவனுக்கு மனசு கேளாம என்ன என்ன சிவனும் பெருமாளுமாக, ஏ அப்பா ஓ சிவக்கொழுந்து, என்ன என்ன உன் பூசைய முடக்கினது நாங்க தான், ஆமா நீ கவலைப்படாத. ஆமா போ. சிவனும் பெருமாளும் விஸ்வரூபம் எடுக்கும் போது என்ன பார்த்தான் சிவக்கொழுந்து, என்னய்யா உங்களை விடுவேனா விடுவேனா என்று சிவனையும் பெருமாளையும் ஆமா சேர்த்து அணைத்து பிடித்தான். சரி அப்ப இறைவன் பார்த்தான், என்னய்யா சிவனையும் பெருமாளையும் சேர்த்து அணைத்து பிடித்த காரணத்தாலே ஆமையா அப்ப சிவன் அணைந்த பெருமாள் என்று, பெருமாள் என்று ஏ சிவன் அணைந்த பெருமாள் என்று, பெருமாள் என்று ஏ சிவபெருமான் பேர் கொடுத்தா, பேர் கொடுத்தா. ஏ காவி வேசி யோக வேசி, யோக வேட்டி ஏ சிவன் அணைந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு கழுத்தி ருத்திராட்ச மாலைகளா, மாலைகளா நேரமான நேராட்சி சிவனடைந்த பெருமாளுக்கு சிவனடைந்து பிடித்ததால சிவனடைந்த பெருமாள் உண்டோ. காவி வேசி யோக வேசி கக்கப்பரங்க மண்டலமும் சிவனடைந்த பெருமாளுக்கு அதிகால வேளையில சிவன்பான பொங்கலிட்டு, ஏ சிவன்பான பொங்கலிட்டு பொங்கலிட்டு ஏ பொங்கலிட்டு பொங்கலிட்டு செங்கிடாயும் பலி கொடுப்பா. பொங்கலிட்டு ஐயா சிவனடைந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு அம்மா போடுங்க அம்மா ஒரு குழவ, ஒரு குலவ ஏ செங்காவி வேஷ்டிகளா, வேட்டிகளா காவி வேஷ்டி யோக வேஷ்டி யோக வேட்டி சிவனடைந்த பெருமாளுக்கு ஆக்கு வரம் அழிக்கு வரம் 1008 வரங்களோட கொள்ளும் வரம் வெள்ளு வரம் கோடி வரங்களோடு சிவனடைந்த பெருமாளு பூலோகம் வாரார கைலாச வாசல் விட்டு கருணசங்கிலி மலகழித்து இருட்டு நாடு உறக்கினராம். அப்பா சிவனடைந்த பெருமாளே, கைலாசத்துக்கு நான் சிவனாகவும் நீர் பூலோகத்துக்கு சிவனாகவும் ஆமா ஐயம்பந்தி தேவாதைகளை செங்காவி பீடம் போட்ட அதிகால வேளையில ஆமா சிவன்பான பொங்கலிட்டு செங்குடாய பலி கொடுப்பார். எப்படி அப்போ பூலோகத்து தெய்வமாக தெய்வமாக பாராரே சிவனடைந்தார். சிவனனைந்தார் சிவனடைந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு வலது கையதில ஜெபமாலையா, ஜெபமாலையா இடது கையதில மாத்திரக்கோ, மாத்திரக்கோ ஆடுதையா பாடுதையா சிவனடைந்த பெருமாளோ ஆளாளி போடுதையா. காசியில தீர்த்தமாடி குச்சாலம் பாவநாசம் குழுந்த தீர்த்தம் ஆடிக்கொண்டு அம்பைமா நகரம் விட்டு திருநெல்வேலி பாதகூடி திருநெல்வேலி தனை கடந்து தேவர்குளம் பாதையாக கிழக்கு முகமாக ஆத்திக்குளம் பாதகூடி கயத்தாறு ஊரதியில கயத்தாறு ஊரதியில ஏ ஹரிகர புத்தரன் வாசலில ஏ வாசலில சிவனடைந்தார் வந்து கொழுவிருக்கா. ஐயா சிவனடைந்த பெருமாளுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ ஆதாரி போடுதையா. சிவனடைந்த பெருமாளு ஆவி வேஷி யோக வேஷி பக்கப்பரங்க மண்டலமா பொன்னால பூணூலா பொன்பதித்த தாழ்வடங்கள் சிவன்பான பொங்கலிட்டு செங்கிடாய பலி கொடுப்பார். சிவனடைந்த பெருமாளுக்கு பால வைக்கும் தெய்வமாக ஹரிகரபுத்திரன் வாசலில சிவனடைந்த பெருமாளுக்கு ஒரு நிலையம் போட்டார்கள். நிலையம் போட்ட நாள் முதலா பால வைக்கும் தெய்வமாக சிவனடைந்த பெருமாளு ஏ ஆடு
பாடுதையா 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 பாடுதையோ ஆதாளி பாடுதையோ பாடுதையோ சிவன் அணைந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு பொன்னால பூணூலா பொன்பதித்த தவடமா அதிகால வேளையில காவி வேஷ்டி யோக வேஷ்டி யோக வேஷ்டி கக்கப்பராங்க மண்டலமோ சிரிச்ச முகத்தோட அரிகரபுத்திர ஐயன் வாசல்லே சிவனணைந்த பெருமாள் வந்து கொழுவிருந்தார்.